ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பூனோ சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி தான் கட்டிங் போட்டாலும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கோணலாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கட்டிங்லேயே நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயும் மடிப்போம் இல்லையா, 2ஆ 4ஆ 6ஆ 8ஆ மடித்து தான் நம்ம சாரியை வந்து வைப்போம். அதே மாதிரி நம்ம சாரியை ஈவனாக 8 ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்தாலே தெரியும் சாரீ வந்து எந்த இடத்துக்கு கிராஸாக இருக்குது அப்படின்னு. இதை வச்சே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். கீழே உள்ள கிளாத்தோட சைஸை பொறுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரே ஈவனாக இருக்கும். கிளாத் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வராது. எந்த சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை இழுவை கொடுக்குற பூனை சாரியாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட்லேயே கட் பண்ணி நீங்கள் மடிச்சடிச்சுக்கோங்க. நம்ம சாரியை வந்து மடிச்சடிக்கும் போது ரொம்ப இழுத்து பிடிச்சி மடிச்சடிக்கக்கூடாது. எண்டில் நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், நமக்கு தையலுமே ரொம்ப நீட்டாக விழுகுது. எண்டுலையுமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வராது. சாரீ ஓரம் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.